அன்பு மக்களே, நம் மத்தியிலே வீற்றிருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான துன்பங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ வேலைகள் நமக்கு இருக்கலாம், எவ்வளவோ பணிகள் நமக்கு இருக்கலாம். எல்லாவற்றையுமே நாம் வைத்துவிட்டு இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். தயவு செய்து எல்லோருமே முழங்கால் படியிடுவோம். எல்லோருமே கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் என்ன நோக்கத்திற்காக இவரை பார்ப்பதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை இவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். சீடர்களை பார்த்து கேட்கின்றார், ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா என்று கேட்ட ஆண்டவர் இன்று என்னையும் உங்களையும் பார்த்து அதே கேள்வி கேட்கின்றார். மகளே, மகனே, ஒரு 5 நிமிடம் முன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியவில்லையா என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். கண்களை மூடுவோம். தயவு செய்து எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொட வேண்டாம். இந்த இடத்தை முழுவதுமே நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்று முழுமையாக நாம் நம்புவோம். இன்று என்னுடைய வாழ்விலே ஒரு விடுதலை கொடுக்க போகின்றார். நான் இந்த வேண்டுதலுக்காக, இந்த தேவைக்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றேன். இந்த நாளிலே இந்த ஜெபம் கேட்கப்பட போகிறது என்று நாம் நம்புவோம். அவரோடு பேசுவோம். எந்த ஒரு சத்தத்திற்கும் நீங்கள் செவிமடுக்க வேண்டாம். இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுவதை மட்டும் நீங்கள் உற்று நோக்குங்கள். அவரோடு பேசுவோம், நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நபர்கள் இரவு தூங்கி இந்த நாளை காண முடியாமல் இறந்திருக்கின்றார்கள். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு நாளை கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோமா? அழகான கணவனை கொடுத்திருக்கின்றார். நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக உழைக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கையும் நல்ல உடல் வலிமையும் கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோமா? கடந்த மாதத்திலே இந்த வேண்டுதலுக்காக இந்த திருத்தலத்தை நாடி நான் வந்தேன். இந்த மாதம் அந்த வேண்டுதலை நாம் பெற்று கொண்டிருக்கின்றேன். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். யாருமே வெறும் கையோடு திரும்பி செல்லக்கூடாது. நாம் என்ன தேவைக்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்தோமோ அதை நம்முடைய வாழ்விலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப வேண்டும். எல்லோருமே கண்களை மூடுவோம். அவரோடு பேசுவோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு இது தேவை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இது தேவை. ஒவ்வொரு மாதமும் இந்த தேவ சகாயத்தினுடைய திருத்தலத்தை நாடி வருகின்றேன். என்னுடைய வாழ்விலே எப்பொழுது இதை நிறைவேற்றி தரப்போகிறேன்? நான் உரிமையோடு இவரை பார்த்து கேட்போம். நம்மை படைத்த தந்தை, நம்மை வழிநடத்தக்கூடிய தந்தை, நாம் இவரிடம் நாம் உரிமையோடு கேட்போம். கண்ணீரோடு விதைக்கக்கூடியவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிறான் என்று திவ்வினி நமக்கு சான்று பகர்கிறது. அந்த பிள்ளைகளே, கண்ணீரை காணக்கூடியவர் நம்மை ஒரு பொழுதுமே கைவிட மாட்டார். அழக்கூடியவர் அழு, அழுது புலம்பக்கூடியவர் புலம்பு. இவருடைய பாதத்திலே இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் தீர வேண்டும், உன்னுடைய சோதனைகள் மாறப்போகிறது. மகளே, மகனே, நீ அழுது புலம்பிடு. இஸ்ராயல் மக்களுடைய அழுகை குரலை கேட்டு விடுதலை கொடுத்த இதே ஆண்டவர் இன்று நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். இவரை பார்த்து நீ அழு, உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் இவருடைய பாதத்திலே எடுத்து வை. இன்று உன்னுடைய வாழ்விலே நீ மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். என்ன தேவைக்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்தாயோ அந்த தேவை உன்னுடைய வாழ்விலே இன்று நிறைவேற்றப்பட போகிறது. நம்பக்கூடியவர் மட்டும் அல்லேலூயா என்று கூறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாம் மன்றாடுவோம்.
இவரை பார்த்து கேட்டோம், ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்னுடைய துன்பம் என்னுடைய குடும்பத்திலே இன்னும் அழுகைக்குரல் இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி குடும்ப ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலை துன்பத்தை எல்லாம் நீக்கும் ஆண்டவரை என்று இவரை பார்த்து நாம் கேட்போம். உதாரி மைந்தன் வழிமாறி வழி தடுமாறி செல்கின்ற பொழுது அந்த தந்தையானவர் அவர் இரக்கத்தோடு அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த பிள்ளைகளை, நான் பாவியாக இருக்கின்றேன், ஆண்டவருடைய கூக்குரலுக்கு செவிமடுக்க மாட்டாரோ என்று கலங்காதே, நம்பிக்கையோடு இவரை பார்த்து உற்று நோக்கி அழுது புலம்பு. நம்முடைய தேவைக்கு செவிமடுக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவிமடுக்கக்கூடிய ஆண்டவர். 18 ஆண்டுகளாக உடல் நோயினால் அவதிப்பட்ட பெண் இவரை பார்த்து அழுதியதனால்தான் அவருடைய வாழ்விலே சுகத்தை கொடுத்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த பிள்ளைகளே, இவருடைய மன்றாடுங்கள், உங்களுடைய தேவையெல்லாம் எடுத்து கூறுங்கள். இன்றோடு உன்னுடைய துன்பம் மாற வேண்டும், இன்றோடு உன்னுடைய சோதனைகள் மாற வேண்டும், இன்றோடு உன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க போகிறது. இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாடு, இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாடு. கண்களை மூடியவாறே இவருடைய பிரசனத்தை நாம் உணர்வோம். அன்பான ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று நாங்கள் வாசிக்கின்றோமே, இன்று எங்கள் மத்தியிலே தத்தார்மடத்தின் கடவுளாக எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்றீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். விண்ணகத்தில் இருந்து இந்த மண்ணகத்தை நோக்கி இறங்கி வந்து எங்களுடைய அழுகை கண்ணீரெல்லாம் மாற்றி கொண்டிருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் மக்களை பாரும் ஆண்டவர், பலவிதமான கவலைகள், பலவிதமான கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய என் பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளாம் செவிமடுக்கிறார் ஆண்டவரே. நானே உன் வீட்டில் தலைவராக இருப்பேன் என்று கூறுகிறார் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் உடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சிறப்பான விதத்திலே எங்களுடைய தந்தையர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய தந்தையர்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சியெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொழிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை எங்களுடைய தந்தையர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் துணை செய்வீராக ஆண்டவர். குடும்பத்தினுடைய மகத்துவத்தை மறந்து ஆண்டவரே போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையினுடைய வாழ்வை நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர்தாமே குடும்பத்தினுடைய மகத்துவத்தை உணர்த்தி ஆண்டவரே போதை பொருட்களில் இருந்து எங்களுடைய தந்தைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே, ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தந்தையுமே ஒரு பொறுப்புள்ள தந்தையாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அன்னை மரியாள் எவ்வாறு ஒரு பொறுப்புள்ள தாயாக திருக்குடும்பத்தை வழிநடத்தி சென்றாலோ அதே போல ஆண்டவரே எங்களுடைய தாய்மார்கள் ஒரு அன்னை மரியாளாக செயல்படக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆலய காரியங்களிலே ஆண்டவரை தானாக முன்வந்து பங்கெடுக்கக்கூடிய நல்லதொரு மனமாற்றத்தை எங்களுடைய தாய்மார்களுக்கு கொடுப்பீராக. சிறப்பான விதத்திலே ஆண்டவரே பலவிதமான பிளவுகள் ஆண்டவரே கருத்து வேறுபாடோடு ஆண்டவரே பிரித்து வாழக்கூடிய அந்த தம்பதிகளை நீர் பாரும் ஆண்டவரே. ஒருவர் மற்றவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்து மீண்டும் இணைந்து வாழக்கூடிய நல்லதொரு சூழலை கொடுப்பீராக. ஊரில் இருக்கக்கூடிய ஆண்டவரே திருத்தலத்தை நாடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எவ்வாறு சிறு வயதிலே அன்பிலும் அறிவிலும் ஆண்டவரே ஆன்மீகத்திலும் சிறந்த குழந்தையாக வளர்த்தெடுக்கப்பட்டீரோ அதே போல எங்களுடைய குழந்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சிறு வயதிலே அன்பிலும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் சிறந்த குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் மாற ஆண்டவரே நீர் துணை
துணை செய்வீராக. என் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. நற்கருணை ஆண்டவரே, என் பிள்ளைகளை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பள்ளிக்கு செல்கின்ற பொழுது, ஆண்டவரே, பள்ளியை விட்டு வருகின்ற பொழுது பாதுகாப்போடு வருவதற்கு என் துணை செய்வீராக. சிறப்பான விதத்திலே ஆண்டவரே, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, படித்த படிப்பிற்கேற்ற வேலைகளை ஏற்றி ஏறி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரனையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, படித்த படிப்பிற்கேற்ற வேலை தேடி யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ ஆண்டவரே, அவருடைய கண்களிலே தயவினை கொடுத்து எங்களுடைய வாலிபர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பினை வைத்து கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒருபொழுதுமே தங்களுடைய வாழ்விலே சோர்ந்து விடாதபடி எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை எங்களுடைய வாலிபர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகம் காட்டக்கூடிய எந்த ஒரு மாய வலைக்கும் சிக்கிக் கொள்ளாதபடி உண்மை நோக்கி பயணிக்கக்கூடிய வாலிபர்களாக நீர் அவர்களை உருவாக்குவீராக. சிறப்பான ஆண்டவரே, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, திருத்தலத்தை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு இளம்பெண்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்டவரே, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. திருமண வயது எட்டியும் ஆண்டவரே, திருமணமாகாமல் இயங்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்வில் வரக்கூடிய அனைத்து தடைகளை நீக்கி நற்கருணை ஆண்டவரே, நீர்தாம் இந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பீராக. நீர்தாம் அவர்களுக்கு நல்லதொரு இல்லற வாழ்வினை அமைத்து கொடுப்பீராக. சிறப்பான ஆண்டவரை, உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் அவதைப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக 18 ஆண்டுகளாக நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, உட்பாதத்தில் வந்த ஒவ்வொரு நோயாளிகளுடைய வாழ்வையும் நீர் மாற்றி அமைத்தீரே. ஆண்டவரே, பார்வையற்ற உட்பாதத்தில் வந்த கர்த்தருடைய வாழ்வை ஆண்டவரே நீர் மாற்றியது போல ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்டு உன் பாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் பாரும் ஆண்டவரே. தேவையில்லாத கட்டிகள், தேவையில்லாத புண்கள் ஆண்டவரே, தேவையில்லாத வழிகளோடு அழுது கொண்டு புலம்பக்கூடிய அந்த தாயினுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, நீர்தாமே அந்த தாய்க்கு ஆண்டவரே, நீர்தாமே ஒரு சுகத்தை கொடுப்பீராக. நீர்தாமே ஒரு புது வாழ்வை கொடுப்பீராக. நோயற்றவர்க்கல்ல, நோயற்றவருக்கே மருத்துவ தேவை என்று கூறுவீர் ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே, அந்த எல்லா நோய்களிலிருந்தும் முற்றிலுமாக விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய கல்வாரி ரத்தம் ஆண்டவரே அவர் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. இன்றோடு அந்த நோய் பறந்து செல்வதற்கு நற்கருணை ஆண்டவரே உறுதுணையாக இருப்பீராக ஆண்டவரே. சிறப்பான விதத்திலே புற்று நோயினால் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே அழக்கூடிய அந்த தாயினுடைய வாழ்வை நீர் மாற்றும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி ரத்தம் அந்த புற்று நோயிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுப்பதாக ஆண்டவரே. தேவையில்லாத கட்டுகள் அனைத்துமே உங்களுடைய ரத்தத்தினால் இன்றோடு கரைந்து போவதாக ஆண்டவரே. உமக்கு சாட்சிய பிள்ளைகளாக நிறுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நோயினால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடுவீராக ஆண்டவரே. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விவரத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய அழுகை குரலை பாரும் ஆண்டவரே. அழுகையினுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. சிறப்பான விதத்திலே ஆண்டவரை, திருமணம் ஆகியும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதியரெல்லாம் மாறும் ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே, கற்பத்தினுடைய கனிகளை திறப்புவீராக ஆண்டவரே. முதிர்ந்த வயதிலே சாராளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, முதிர்ந்த வயதிலே எலிசபெத் மாளிகையுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, குழந்தை செல்வத்திற்காக இந்த திருத்தலத்திலே அழுது செபிக்கக்கூடிய அந்த தம்பதியினுடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. நீர்தாமே தூய ஆவியினுடைய வல்லமையினால் கற்பத்தினுடைய கனியை திறப்பீராக ஆண்டவரே. நீரே நல்லதொரு குழந்தை செல்வத்தை கொடுத்து உமக்கு சாட்சிய பிள்ளைகளாக வரக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. இன்னுமாக நற்கருணை ஆண்டவரே, ஒரு சொந்த இடம் இல்லாமல் ஆண்டவரே, வீடு இல்லாமல் வீடு கட்ட முடியாமல் வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டவரே இடம்பெயர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள் ஆண்டவரே. இந்த 10 மடத்திலே இந்த சேவசங்காய் பிள்ளைகளுடைய திருத்தல
கொடுப்பீராக. நீதானே அறியாத பொருளாதார வசதியை என் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. சிறப்பான விதத்திலே ஆண்டவரை வயது முதிர்ந்த காலத்திலே ஆண்டவரே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெற்றோர்களை நீர் பாரும் ஆண்டவரை. நீர்தான் அவர்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே என் மக்களை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த திருத்தில வளர்ச்சிக்காக தங்களால் முடிந்த உதவியை செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்கொடையாளர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ஆலய வளர்ச்சிக்காக உதவி செய்யக்கூடிய இல்லத்தினுடைய மாண்பை நாம் கட்டி எழுப்புவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆண்டவரே உம்முடைய இந்த ஆலய வளர்ச்சிக்காக உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இரட்டிப்பான மகிழ்ச்சியால் இரட்டிப்பான பொருளாதார வசதியால் அவர்கள் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த ஆலய வளர்ச்சிக்காக தானாகவே முன்வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனதினை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவரை என் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. 4 புறங்களிலும் ஆண்டவரை 8 கோணங்களிலும் உம்முடைய மாணவர்களுக்கு கட்டளையிட்டு இரட்டிப்பான பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆண்டவரை எந்தவித நோய்களையோ ஆண்டவரை எந்த ஒரு தீய சக்தி சூழ்ச்சியும் என் பிள்ளைகளை அணுகாதபடி நீரே கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே இஸ்ராயல் மக்களை பகலிலே மேகத்தோடிலும் இரவிலே நெருப்பு தொழிலிருந்து வழி நடத்தியது போல என் பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஒருவருமே ஆண்டவரை சோர்ந்து விடாதபடி என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய ஞானத்தந்தை தேவ சகாயத்தினுடைய பரிந்துரை என்னுடைய வாழ்வில் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு என் பிள்ளைகள் வாழ என் துணை செய்வீராக. எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரை எங்களோடு தங்குவீராக. ஆண்டவரே எம்மாவு சீடலோடு தங்கியது போல எங்களோடு தங்கும் ஆண்டவரை. என் பிள்ளைகளை பாரும் ஆண்டவரை. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. எங்களை ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வதிப்பீராக. உண்மையிலே நாங்கள் அகமகிழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை வழி நடத்துவீராக. எங்களுடைய கூக்குரலுக்கெல்லாம் செவிமடுப்பீராக. தொடர்ந்து நாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வோம். பாடகர் குழுவினரோடு இந்த பாடலை பாடிக்கொண்டு நாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தை பெற்றுக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வலம் வர இருக்கின்றார். தயவு செய்து நாம் மத்தியிலே ஒரு பாதை விட்டுக் கொள்வோம். நடுவிலே ஒரு பாதை மட்டும் போட்டுக்கொண்டு முழந்தால் படியிட்டே தயவு செய்து ஒரு நாள் முழுவதுமே கல்வாரியை நோக்கி சிலுவையை சுமந்த ஆண்டவர். தயவு செய்து எந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நடுவில் ஒரு பாதை மட்டும் கொடுத்துவிட்டு நாம் நற்கருணை ஆண்டவருடைய அந்த இறை பிரசனத்தில் இருப்போம். நாம் பேசுவோம், இவரோடு பேசுவோம். நம் மத்தியிலே வலம் வர இருக்கின்றார். நான் என்ன தேவைக்காக வந்தேன் அந்த தேவையை நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து அந்த தேவையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். அன்பு மக்களே, தயவு செய்து எந்த ஒரு பராக்கிற்கு விடக்கூடாதீர்கள். பராக்கிற்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் நம்முடைய தேவைகள் வீணற்றதாக மாறிவிடும். நாம் இவரை உற்று நோக்குவோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய ஊரினுடைய தேவைகள், நம்முடைய ஊர் வளர்ச்சிக்காக நாம் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் எல்லாவற்றையுமே இந்த நற்கருணை ஆண்டவர் வழிபடுத்துவார், நெறிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்குவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம்
விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்கச் செய்தீர், மூடவர்களை நடக்கச் செய்தீர். குருடர்களை பார்க்கச் செய்தீர், மூடவர்களை நடக்கச் செய்தீர். ஐயா மூடவர்களை நடக்கச் செய்தீர். ஐயா மூடவர்களை நடக்கச் செய்தீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானேன், உம் காயத்தால் சுகமானேன். ஒரு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம்
பிள்ளைகளே, நற்கர் ஆண்டவருடைய இறை பிரசனத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆற்றல் வலிமை வாய்ந்தது, அவருடைய இறை வல்லமை சக்தி வாய்ந்தது. எத்தனையோ நபர்கள் இவரை பார்த்து நம்முடைய வாழ்விலேயே புது வாழ்வு பெற்றிருக்கின்றார். அந்த நம்பிக்கை நம் மத்தியிலே இருக்கிறதா? நான் இந்த தேவைக்காக இவரை பார்க்க வந்தேன், இன்று நான் சுகத்தை பெற்றுக் கொண்டேன் என்று நம்மால் கூற முடிகிறதா? எனக்குள்ளே ஆண்டவர் இந்த இடத்தை முழுமையாக இறை பிரசனத்திலே வழிநடத்தியிருக்கின்றார். நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நம்பக்கூடியவர்கள் மட்டும் கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். என்னுடைய வாழ்விலே இந்த தேவைக்காக நான் இவரை பார்ப்பதற்காக வந்தேன், இந்த தேவைக்காக நான் இவரிடம் வேண்டுவதற்காக வந்தேன், இதை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது மட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இது இறை பிரசனம் இந்த இடத்தை முழுவதுமாக நிரம்பி இருக்கின்றது. நம்மால் உணர முடிகின்றது. அந்த இறை வல்லமையிலே நாம் நாளுக்கு நாள் வளர்வோம். இந்த இறை வல்லமையிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். என்னை வழி நடத்துவார், என்னுடைய ஊரை வழி நடத்துவார், என்னுடைய சமூகத்தை வழி நடத்துவார் என்று நாம் நம்பி அவருடைய பாதத்திலே நாம் நற்கருடைய கீதத்தை ஒரே குடும்பமாக நாம் பாடுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.